சகலமும் அவராலும், அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமுடையவர், அவரே மேலானவர். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் செய்திக்கென்று தேவன் கொடுத்த வார்த்தை எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஸோ இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு அல்லது அந்த கருத்து என்னவென்றால், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம், இந்த வசனத்தில் அந்த ஒரு வார்த்தையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓட வேண்டும் என்று இங்கு எபிரேயர் புத்தகத்தை ஆக்கியோன் நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஸோ இதில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது? ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆண்டவர் சந்தித்தார், ரட்சித்தார். இந்த உலகத்தில் இன்னமும் நம்ம வாழ்வதற்கு கிருபை பாராட்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்கிறது தான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. ஸோ அந்த கிருபையினால் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். எத்தனையோ பேர் நேற்று இருந்த இன்றைக்கி இல்லை. நம்மை விட சிறந்தவர்கள், நம்மை விட பரிசுத்தவான்கள், பெரிய ஊழியக்காரங்க எத்தனையோ பேர், நம்மை விட குறைந்த வயதில்லை அல்லது நம்மை விட நல்லா இருந்தவங்க, அவங்களாம் இன்றைக்கி இல்லை இந்த உலகத்தில். ஆனால் நம்ம இருக்கிறோம், நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கீங்க. இதெல்லாம் தேவனுடைய கிருபை. அப்போது நம்ம தேவனுடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கரெக்டு. ஆனால் இங்கு வசனம் என்ன சொல்கிறது? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். அப்போ நம்ம எல்லாரும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். தேவன் நம்ம இன்னும் வைத்திருக்கிறார் என்றால் நம்மை குறித்து தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். ஸோ அவருடைய சித்தத்தை தான் நம்ம செய்யணும். அப்போ அந்த நோக்கம் அதான். அது இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, நமக்கு நியமித்திருக்கிற அப்படிங்கிறதுலேயே ஆல்ரெடி அது அது நியமிக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது. எனக்குன்னு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்குன்னு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நான் ஓட வேண்டும். இதுதான் முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? நியமிக்கப்பட்டது வேறு, நம்ம நியமித்து கொள்வது வேறு. ஹல்லேலூயா. ஸோ சில நேரம் நம்மளே நம்முடைய ஓட்டத்தை நியமித்துக் கொள்கிறோம், நம்முடைய ஊழியத்தை நியமித்துக் கொள்கிறோம், நம்முடைய குடும்பத்தை நியமித்துக் கொள்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம ஒரு திட்டம் போட்டுக்கிறோம், நம்ம ஊழியத்தை குறித்து நம்ம ஒரு திட்டம் போடுறோம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம ஒரு திட்டம் போடுறோம், நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய பிஸ்னஸை குறித்து அநேக விஷயங்களை இன்றைக்கி நம்ம திட்டம் போட்டு நம்ம ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு, நமக்குன்னு ஒரு வெறுப்புகளை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்மளாம், நானும் சரி நீங்களும் சரி, நம்ம எல்லோரும் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். அப்போது இன்றைக்கி உலக பிரகாரமாக பார்க்கும்போது எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, உங்கள் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். அப்போ அவளை குறித்து நான் ஒரு திட்டம் போட்டிருப்பேன். அவளை படிக்க வைக்கும் பொழுதே, ஸ்கூலில் படிக்கும்போது, ஹையர் செகண்டரி படிக்கும்போது அவளை ஒரு குரூப்பில் சேர்த்து விட்றோம். அப்போ பெரிய ஆளான பிறகு இதில் வரணுன்ட்டு, அப்புறம் காலேஜ் வந்த பிறகு நான் ஒரு திட்டம் போட்டு ஒரு குரூப்பில் சேர்த்து விட்றேன். ஸோ அவளுடைய எதிர்காலத்தை குறித்து நமக்குன்னு ஒரு திட்டம் வைத்து அந்த பதில் நம்ம நடத்திட்டு வருகிறோம். ஸோ அதே போல் தான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு வரோம். அப்போ நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் இருப்பது போல், நம்ம என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, புரியுதா? என்றைக்கு நம்ம ஆண்டவர் பிள்ளையாக மாறுறோம், என்றைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அன்றைக்கி அவருடைய பிள்ளைகள். ஸோ ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே, தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய அப்பா. ஸோ நம்ம நம்முடைய பிதாவாகிய தேவன், பரமபிதா, நம்ம தகப்பன். அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள். அப்போது நம்மை குறித்து நம்முடைய தகப்பனுக்கு ஒரு நோக்கம் உண்டா இல்லையா? அதே போல் அவர், இப்போ என்னுடைய மகள்னு நான் இப்போ சொன்னேன், அப்போ அவளும் தேவனுடைய மகள் தான். அவள் என்றைக்கு ரசிக்கப்பட்டாலும் அவள் பிதாவினுடைய மகள். அப்போ அவளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்துக்கிறார். அப்போ நான் என்னுடைய மகளை ஏன் இஷ்டத்துக்கு வளர்க்கக்கூடாது? இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய விருப்பத்துக்கும் நம்முடைய வெறுப்புகளுக்கு ஏற்றதெல்லாம் அவங்க மேலே திணிக்கிறோம்.
இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய சூசைட்ஸ் அப்படி இப்படின்லாம் நடக்கிறனால படிப்புற வயசில் நீங்கள் பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தாதீங்க, அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வாங்க சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஸோ அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்களுடைய விருப்பத்துக்கு அவங்கள விட்டுறணும். அவங்களுக்கு எது நல்லா தெரியுது, எது பிடிச்சிருக்கோ அதை செய்ய வைப்போம், அந்த வழியில் அவங்கள வளர்த்து விடுவோம் அப்படின்னு இன்றைக்கி சமுதாயம் நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவர் ரட்சித்தவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கார். அதே தான், அந்த திட்டத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளும் நடக்கணும். நம்ம நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்கள் ஊழியமும் அதன்படி தான் நடக்கணும். நம்ம வந்து குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் நம்ம அதன்படி தான் வளர்க்கணும். ஸோ நம்முடைய சுய எண்ணங்கள், சுய திட்டங்கள், சுய நோக்கங்கள், சுய விருப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம எந்த விதத்துலையும் எதுலேயுமே காட்டக்கூடாது இன்றைக்கி. ஆனால் நிறைய 50% மேலே நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஆண்டவர் சித்தத்தை தான் நான் செய்கிறோம் அப்படின்றோம். ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு முன்பாக உள்ள ஒரு கேள்வி. நமக்கு நியமித்திருக்கிற அப்படின்னா ஆல்ரெடி அது நியமிக்கப்பட்டது. நியமித்தது யார்? ஆண்டவர். ஸோ என்னையும் உங்களையும் படைத்த நம்முடைய தேவன், நம்மை ரட்சித்த நம்முடைய தகப்பன், நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்முடைய தகப்பனுக்கு நம்மளை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னன்னு தெரிந்து அதில் தான் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக சொல்கிறார். ஸோ நம்ம எல்லாம் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துருக்கலாம். ஸோ நம்மை குறித்து என்ன நியமிக்கப்பட்டது, என்னது அந்த ஓட்டம், என்ன எனக்குன்னு இருக்கிற அந்த பாதை என்ன, அதை நம்ம எல்லாத்தையும் நடத்தி அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, நேரில் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர்லலாம் விழா நடத்தும் போதெல்லாம் நடத்துவாங்க. 8 ட்ராக் இருக்கும் அந்த ரவுண்ட் அடிக்கிறதுல. ஸோ 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர். இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள அந்த ட்ராக்கில் தான் ஓட முடியும். 1லேருந்து 8 வரைக்கும் 8 ட்ராக் இருக்கும். இன்றைக்கி நானும் நீங்களும் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவன் கொடுத்த வாழ்க்கை, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த வாழ்க்கை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது. நம்மை குறித்து நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வச்சுருக்கார், ஒரு ட்ராக் வச்சுருக்காரு, எனக்கு ஒன்று வச்சுருக்காரு. நான் அடுத்தவங்க ட்ராக்கில் நான் ஓடக்கூடாது. ஓடணும்னா ஓடிடுவோம், முடிச்சிருவோம். ஆனால் என்ன கிடைக்காது, தேவன் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். ஸோ எனவே நமக்கு என்று நியமித்திருக்கிறது என்ன என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதே போல் நம்ம இன்றைக்கி இதுவுமே அப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் நம்மை குறித்தோ நம்முடைய பிள்ளைகள் மீது கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய பிள்ளைகள் நம்மை போல. ஸோ அவங்களை குறித்தான அந்த திட்டம் நமக்கு தெரியணும். கை குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையை குறித்து தேவ திட்டம் என்னென்னு அறிந்து அந்த திட்டத்துக்கு நேராக அந்த குழந்தையை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. ஸோ அதை அறிந்து வழிநடத்துகிற பொறுப்பு சபைக்கு உண்டு, சபையாருக்கு உண்டு. ஸோ எனவே நம்ம அதை புரிந்து கொள்ளணும். நம்ம இதுவரைக்கும் எப்படி ஓடணுங்கிறது முக்கியம் அல்ல, ஆனால் இனிமேல் எப்படி ஓட போகிறோம், நமக்கு என்று நியமிக்கப்பட்டதில் நம்ம ஓடணும். நாம் நியமித்து கொண்டதில் நம்ம ஓடக்கூடாது. நான் புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாம் நியமித்து கொண்டது நம்மளாவே ஒன்று வச்சுருக்குறோம். எனவே நமக்கென்று தேவன் நியமித்தது எதுவோ அதை தான் நம்ம செய்யணும். ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 10:31, 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 10 verse 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஸோ நம்ம எதை செஞ்சாலும், அதாவது சாதாரணமாக குடிக்கிறதுலையும் சாப்பிட்றதுலையும் கூட தேவனுடைய மகிமைக்கென்று தான் செய்யணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படிங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ பெருசு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சிட முடியுமா? செய்யக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும் நம்ம செய்கிற வேலைகள், நம்ம எதிர்கால ஒரு துணை தேடுகிற விஷயங்கள், இந்த எல்லா விஷயத்திலையும் தேவனுடைய விருப்பம் என்னவோ அதை தான் நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம். அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை தான் நம்ம செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது. மேத்யூ சாப்டர் 7 verse 21, மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை,
அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வேன். தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஆண்டவரை பயன்படுத்துகிற குரூப் இருக்குது. தவறான விதத்தில் ஆண்டவரை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உலகத்தில் நடந்துட்டுருக்கு, நம்ம பார்த்துட்ருக்குறோம். பேர் ஆண்டவருக்காக செய்கிறோம், ஆனால் செய்கிறதெல்லாம் தனக்காக, தன்னுடைய மேன்மைக்காக, இல்லாட்டி பொழைப்புக்காக. இந்த மாதிரிலாம் நிறைய இன்றைக்கி ஊழியங்கள் நடக்கிறது. இங்கே இது இந்த வசனங்கள் ஊழியக்காரர்களை பற்றி சொல்லப்பட்டது தான். அவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்களை செய்தோம். அற்புதங்கள் செய்யலாம், பிசாசு ஓடும், அற்புதம் நடக்கும், தீர்க்க தரிசனங்கள் வரும். ஆனாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. ஏன்னா அது தேவ சித்தம் இல்லை. தேவனுடைய சித்தம் இல்லாமலும் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். தேவனுடைய சித்தம் இல்லாமலும் நீங்கள் பிசாசுகளை ஓட்ட முடியும், அற்புதங்களையும் செய்ய முடியும். நம்ம எல்லாருக்கும் நன்றாக நான் அடிக்கடி சொன்ன ஒரு வாக்கியம்தான். அந்த பெதஸ்தா குளத்தில் போய் ஆண்டவர் ஒரு நபரை போய் சுஸ்தமாக்கிட்டு வருவார். நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன். அதே இடத்துல நான் இருந்தேன்னா, அல்லது நம்ம இந்த காலத்தில் ஊழியர்கள் நம்மலாம் இருந்திருந்தோம்னா, அங்கேருந்து அவளை பற்றியும் சுகப்படுத்திட்டு வந்திருப்போம். ஆமேன். ஏன்னா சுகப்படுத்துறது ஆண்டவர், ஜெபம் பண்ணால் நடக்கும். இந்த வசனத்தில் உள்ளபடி நடந்திருக்கு. இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? என் நாமத்தினாலே நீங்கள், அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள், அநேக அற்புதங்களை செஞ்சுருக்காங்க. சார் நானோ அல்லது இன்றைய ஊழியர்களோ ஒருவேளை அந்த பெதஸ்தா குளத்துக்கு போயிருந்தோம்னா, அந்த ஒரு ஆளை மட்டும் இல்லை, அங்கே 150 பேர் இருந்தால் 150 பேரையும் சுகப்படுத்தியிருப்போம். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும், பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செஞ்சார். பிதாவினுடைய சித்தம் எதுவோ அதை மட்டும்தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். போனார், அந்த ஒரு நபரை சுஸ்தமாக்கினார், வந்துட்டார். அதை சுற்றி இன்னொரு 150 பேர், 200 பேர், 300 பேர் உட்கார்ந்துருக்கலாம் சுகத்துக்காக. ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டு சுகப்படுத்தலை. ஏன் படுத்தலை? அவரால் முடியாதா? இல்லாட்டி பண்ண தெரியாதா? அவரால் முடியும், செய்ய முடியும், எல்லாம் முடியும், சர்வ வல்லவர். ஆனாலும் அது தேவனுடைய பிதாவினுடைய சித்தம் அல்ல. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் என்னென்ன செஞ்சாரோ அது பிதாவின் சித்தத்தின்படி தான் சொன்னார். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, பிதா இன்னும் எனக்கு அந்த இது டைம் கொடுக்கல, அது வரைக்கும் நான் செய்ய மாட்டேன், அது சொன்னால் தான் செய்வேன். கடைசி நேரத்தில் கெட்செமனேயில் போய் ஜெபம் பண்ணும்போது கூட உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்கிறார். ஸோ அதனால் அவருடைய சித்தத்தை மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். அப்போ நம்ம எப்படி, நம்மளும் ஒருவேளை சித்தம் இல்லாமல் அற்புதங்களை செய்யலாம், சித்தம் இல்லாமல் நம்ம பிசாசுகளை விரட்டலாம், சித்தம் இல்லாமல் நம்ம தீர்க்க தரிசனமும் சொல்லலாம். இன்றைக்கி அப்படி உலகத்தில் நடக்குது. நிறைய பேர் அதனால் ஏமாந்துட்டுருக்குறாங்க. எனவே நம்ம அதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, யார் பின்னால் போயிட்டுருக்கீங்க, யார் ஃபாலோ பண்ணுறீங்க. நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆண்டவர் பின்னால் மட்டும்தான் பண்ணணும். உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டாலும் செய்யப்பட்டாலும் வேதத்தின் அடிப்படையில் செக் பண்ணுங்கள், செக் பண்ணி ஏற்றுக்கொள்ளணும். தாறுமாறாக பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே அன்பானவர்களே, நம்ம பிதாவின் சித்தத்தின்படி செஞ்சால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுக்கும் மற்ற மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம போய் சினிமா பார்க்குறது, தண்ணி அடிக்கிறது, மற்றவங்கள போல் வராது கேளிக்கைகளில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்து விட்டு சர்ச்சுக்கு போகிறது, வர்றது, ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, கூட்டத்துக்கு போகிறது, 4 வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறது, வில்லேஜ் மினிஸ்ட்ரி இல்லாட்டி வீட்டு கூட்டங்கள், இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம ஈடுபட்டுருக்கோம். மற்ற மக்கள் செய்கிறத நம்ம செய்கிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் பாவம், அதை செய்யக்கூடாது, ஆண்டவர் பிடிக்காதுன்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு இதுதான் செய்யணுன்ட்டு நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ஒரு பெயரல் கிறிஸ்தவர்களோ அல்லது அந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகவோ அல்லது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகவோ நம்ம சில வித்தியாசத்தை காட்டுறோம். சாதாரண உலக பிரகாரமான மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும்னு ஒரு வித்தியாசத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அந்த வித்தியாசத்தை காட்டிகிட்டு இருக்கோம். அப்படி காட்டினாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ அதுக்கு இங்கேயே இஷ்டப்பட்டபடி வாழ்ந்துக்கலாமே. மற்றவங்களும் வர முடியாது, அவங்களும் வர மாட்டாங்க, நம்மளும் போக மாட்டோம்னா 2 பேரும் இந்த வித்தியாசம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? நம்மளுக்குன்னு சில கோட்பாடுகளை வச்சுருக்கிறோம். கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மற்றவர்கள் பண்ணுற தவறுகளையோ அல்லது தவறு என்று வேதம் சொல்கிற காரியங்களையோ நம்ம தான் செய்கிறதில்லை. அப்பெல்லாம் இருந்துட்டு கடைசியில் பரலோகத்துக்கு போகலன்னா அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ ஏன் பரலோகத்துக்கு போக மாட்டோம்? ஆண்டு சித்தத்தின்படி செய்யாட்டி தான் போக மாட்டோம். அப்போ நம்ம ஊழியம் செஞ்சாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாலும் சரி, நாம் பிதாவினுடைய சித்தத்தின்படி, நம்முடைய அப்பா பரம தகப்பனுடைய சித்தம் எதுவோ, அவருடைய நோக்கம் எதுவோ, அவருடைய திட்டம் எதுவோ அதன்படி தான் நம்ம செய்யணும். அவர் நமக்குன்னு ஒன்று நியமித்து வைத்திருக்கிறார், நமக்குன்னு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓடணும். ஸோ அந்த மாதிரி அவருக்குன்னு ஒன்று நியமிக்கப்பட்டது, அதைத்தான் அவர் செஞ்சார். ஸோ அவரே அப்படி செஞ்சிருக்கும் போது நம்மளும் நம்ம பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய நம்மளுக்கு உரிமை உண்டு. அதை தவிர நம்ம மீதி செய்யலாம், வாழலாம்,
அதுவும் செழிப்பாக போகும், நன்றாக இருக்கும். ஆனாலும் அது வந்து வெற்றி அடையாது. நம்ம வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறது, சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது, செய்யாதம இருக்கிறது, பரிசுத்தமாக வாழ முயற்சி பண்ணி அதை கண்டு முயற்சி எடுத்து அந்த பாதையில் நம்ம நடந்துக்கிட்டு எல்லாருமே ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் கூட போகணும், பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கணும், நித்தியமாய் பரலோகத்தில் வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான். ஆனால் அது நடக்காத பட்சத்தில் அது நம்ம செஞ்ச எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எனவே நம்ம எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் எங்கே செய்ய போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். எனவே அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளும். இது வரைக்கும் நம்ம வாழ்ந்தது வேறு, எப்படி இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் நம்மளை என்னை இன்னும் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார்னா என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா இன்றைக்கி அதை கேளுங்க. ஆண்டவர் பேசுவார். நம்முடைய ஆண்டவர் பேசும் தெய்வம், அவர் கட்டாயம் பேசுவார், அவர் சொல்லுவார். அதன்படி நம்ம செய்யலாம். இல்லை ஆல்ரெடி தெரிந்து அந்த பாதையில் நடந்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படியே தொடர்ந்து செய்வோம். தேவன் நம்மை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்துக்கிறாரோ அதன்படி தான் நம்முடைய அடுத்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, பொதுவான சில ஒரு 2 குறிப்பை மட்டும் நம்ம பார்க்கலாம். பொதுவான தேவனுடைய சித்தம் அப்படிங்கும்போது ரோமர் 8:29, ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 29, ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு, இயேசு கிறிஸ்துக்கு நிறைய சகோதர சகோதரிகள் உண்டு, அதில் வந்து அவர் மூத்தவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயலாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். புரியுதா வசனம்? அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து மூத்த சகோதரர். ஸோ ஒரே குமாரனுங்கிறது இப்போ மூத்த குமாரன். அப்போ மீதி யாருன்னா நம்மலாம் அவரோடு சேர்ந்து அவருடைய பிள்ளைகள், பிதாவினுடைய பிள்ளைகள். நம்மளாம் யார்? பிதாவினுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இயேசு கிறிஸ்துவும் அதில் மூத்தவர், நம்மளாம் அதுக்கப்புறம் வர்றவங்க. ஸோ அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. முதற் பேரவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு, அதாவது கிறிஸ்துவை மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரிந்ததா? நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய சகோதரர்களாக மாறுதோம் பிதாவினுடைய பார்வையில். பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தகப்பன். அந்த தகப்பனுக்கு கிறிஸ்து மூத்த பையன், அதாவது சேஷ்டபுத்திரன், அந்த இதில் அவர் இருப்பார். அதுக்கு அடுத்தது எல்லாருமே நம்ம எல்லாருமே அந்த ரசிக்கப்பட்ட எல்லாரும், அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அவருடைய சகோதர சகோதரிகளாக மாறுகிறோம். அப்போ அவர் நம்ம மூத்த சகோதரர் அண்ணன் கிறிஸ்து அந்த ஸ்தானத்தில் வர்றாரு. அப்போ அப்படி வர்றதுக்காக நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவ மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னையும் உங்களையும் தேவன் முன் குறித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்கும் குறித்து தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, அவருடைய குமாரனுடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு பொதுவான திட்டம் நம்மளை குறித்து. ஸோ இதுக்கு தான் இன்றைக்கி நம்மகிட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எப்படி இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், அது ஓகே, போயிட்டு போச்சு. ஆனால் இனிமேல் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பொதுவாக நம்ம எல்லோரும் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை மாதிரி நம்ம வாழணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை மாதிரி வாழணும்னா எப்படி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதான் சொன்னேன், அவரை போல் அவருடைய குணாதிசயங்கள், அவரை போல் அன்புள்ளவராக, அவரை போல் பரிசுத்தராக, அவரை போல் மனதுருக்கம் உள்ளவராக, அவரை போல் ஜெபிக்கிறவராக, அவரை போல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக. ஸோ அவர் என்ன செஞ்சாலும் அதை வந்து அவர்கிட்ட நம்ம என்னெல்லாம் கற்றுக்குறோமோ அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். ஸோ அதுதான் அவருடைய குமாரனுக்கு ஒப்பாவது. ஸோ மீண்டும் வாசிப்போம். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஸோ இதற்காக தான் என்னையும் உங்களையும் தேவன் முன் குறித்திருக்கார். இது பொதுவான நோக்கம். ஸோ மற்றபடி தனிப்பட்ட விதத்தில் உங்களை குறித்தான நோக்கத்தை நீங்கள் கேட்கும்போது அவங்கள்ட்ட சொல்வார். ஸோ இந்த பொதுவான நோக்கத்தை நம்ம செய்யணும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 5, பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. 4, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அடுத்தவங்களை பற்றி நம்ம யோசிக்கணும், அதையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும்
இருக்க கடவுது. அப்போ அவரிடத்துல காணப்பட்ட சிந்தை, அவருடைய சிந்தை தாழ்மையின் ரூபமாக, கீழ்ப்படிதல் உள்ளவராக, தம்மை தாழ்த்தி, அடுத்த வசனத்தெலாம் பார்த்தீங்கன்னா, சிலுவையின் மரண பரிந்தம் அவர் தம்மை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அந்த கீழ்ப்படிதல், அந்த தாழ்மை, அந்த மற்றபடி அவர் வாழும்போது அந்த மனதுருக்கம், அன்பு, இது எல்லாம் நம்ம இடத்துல காணப்படணும். அவரை போல நம்ம அந்த சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறணும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். என்னை குறித்தும் உங்களை குறித்தும் பொதுவான சித்தம். இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஸோ இதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம். அதை நம்ம கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரை உண்மை போல் என்னை மாற்றும், உண்மை போல் இப்போ உண்மை பார்க்குற ஒரு கண்கள், உண்மை போன்ற ஒரு கண்கள், உண்மை போன்ற ஒரு செவி, அந்த மனதுருக்கத்தோடு அந்த பார்க்குற பார்வை, யாரை பார்த்தாலும் குற்றவாளியாகவே பார்க்கக்கூடாது, இல்லாட்டி தவறானவங்களாகவே பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் அடுத்தவங்களை பார்க்கும்போது அதை எப்படி கண்டம் பண்ணலான்னே பார்க்குறாங்க. அதெல்லாம் தப்பு. எல்லாரையும் அவர் ஒரு மனதுக்கத்தோடும் அன்போடும் பார்த்தார். அதே மாதிரி நம்முடைய பார்வை இருக்கணும். நம்ம பேச்சு ஒரு விடுதலையை கொண்டு வரதாக, ஒரு சமாதானத்தை கொண்டு வர, ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரதாக இருக்கணும். இந்த மாதிரி அநேக விஷயங்கள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மாறணும் என்பதுதான் பிதாவை நம்மை குறித்து வைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். அதற்காக நம்ம செயல்படுவோம். அடுத்தது தனிப்பட்ட முறையில் அவங்க எல்லாரையும் குறித்தும் தேவனுக்கு சித்தம் உண்டு. ஸோ அது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஆண்டவர் சொல்லுவார். அதற்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்தால் என்கிட்ட சொல்வார். நாங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ஏன்னா ஆஃபீஸில் ஒரு தம்பி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் ஒன்று சொல்லணும், அவர் மூலமாக எனக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன்னா, இல்லாட்டி சம்மந்தமே இல்லாத வெளியே வாட்ச்மேனாக ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் இந்த தம்பி மூலமாக என்ன வேலை நடக்கணுமோ அதை போய் நான் ஒரு வாட்ச்மேன்கிட்ட போய் சொல்லிட்டுருப்பேனா, இல்லாட்டி வேறு ஒரு ஆள்கிட்ட சொல்லி நீங்கள் போய் அங்கே சொல்லுங்கள் அப்படியா சொல்லிட்டுருப்போம். என் கூட இருக்கிறாரு, பக்கத்துலேயே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு என்ன செய்யணும், இப்போ இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இதை தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது. அப்போ நான் அந்த ஆள் என் கூட இருக்கும்போது, என் பக்கத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லாமல் நான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சரி, நம்மை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்தான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதை போய் நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டாம். நிறைய நேரம் நம்ம ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசிகள் இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் தலையை நீட்டிக்கிட்டு போய் நின்றுட்டுருக்கோம். ஸோ அது தவறு. உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் பேசும்போது நீங்கள் கேட்க ரெடியாக இருந்தால் அவர் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். நம்முடைய ஆண்டவர் ஊமை கிடையாது, பேசுகிற தெய்வம். நீங்கள் கேட்டால் பேசுவார். நம்ம கேட்காம மீதி எல்லார்ட்டையும் போய் கேட்டுட்ருக்கோம். நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன், எல்லோரும் பண்ணியிருக்கிறோம். நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போய் கேட்போம். அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் யார் மூலமாக எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு திட்டம் உன்னை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து வைத்திருக்கேன் எங்கிட்ட பேசுவார். முதல்ல எங்ககிட்ட தான் பேசுவார். எங்கிட்ட பேசின பிறகு அதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு ஊழியக்காரர் அனுப்பி அவரும் சொல்லுவார். நாங்கள் கேட்டு சொல்லணும்ல, அவரே சொல்லிட்டு போவார். அப்போ எங்களுக்கு உறுதிப்படும். அது ஓகே. அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்டே போய் கேட்காம ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போய் நம்ம கேட்டுட்டு இருந்தால் அது தப்பு. அதை செய்யக்கூடாது. அதை நான் சொல்ல வரேன். என்னை குறித்து அவர் என்கிட்ட பேசுவார், உங்களை குறித்து உங்கள்கிட்ட பேசுவார். சார், நம்மளே இப்படி சாதாரண விஷயத்துக்கு ஒரு நபர்கிட்ட ஒன்று பேசணும், நாம் அவர்கிட்ட போய் நேரடியாக பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் இன்னொரு ஆள்கிட்டே போய் சொல்லிட்டுருப்போம். அப்போ எப்படி காரியம் நடக்கும்? ஸோ என்னை குறித்து என்கிட்ட சொன்னால் தான் நான் அதை செய்ய முடியும். இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லும்போது சாதாரணமாக இந்த உலகத்தில் எடுத்துக்கோமே, ஒரு வாக்கியத்தை சொல்லி நம்ம சில டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ஒரு குரூப் ஸ்டடியிலலாம் சில நேரம் ஒரு ஆள்கிட்ட பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ அவரை அடுத்த ஆள்கிட்ட அப்படி ஒரு 30 பேர்கிட்ட மாறி கடைசியில் இந்த ஆள்கிட்ட வரும்போது அந்த சென்டென்ஸ் மாறி வேறு மாதிரி சேரும். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ சாதாரணமாக ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று மாற்றி கடைசியில் நீ அந்த ஆளை கொண்டு வா அப்படின்னு சொன்ன போய் அவர் போய் கொண்டு வந்துடுவார். புரியுதா? கொண்டு வா வேற, கொன்றுவா வேற. இதுதான் அந்த கண்ணகி மேட்டல் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க வரலாற்றில். ஸோ அந்த மாதிரி இது கம்யூனிகேஷன் அடுத்த ஆள்கிட்ட போய் கடைசியில் என்கிட்ட வரும்போது வேறு மாதிரி வரும். அப்போ ஆண்டவர் அதை விரும்புவாரா? விரும்ப மாட்டார். நேரடியாக ஆண்ட தான் சொல்லுவார், உங்ககிட்ட தான் சொல்லுவார், உங்களுக்கு தான் பேசுவார். நீங்கள் போய் காத்துருங்க, ஆண்டவர்கிட்ட போய் காத்துருங்க, உங்கள்கிட்ட பேசுவார். உங்களை குறித்தான தேவ திட்டம் என்ன? ஏன்னா பிதாவின் சித்தத்தை தான் நம்ம செய்யணும். வேறு என்ன செஞ்சாலும் நம்ம நரகத்துக்கு தான் போவோம். அப்போ அதை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஏன்ட்ட சொல்வார், உங்கள்கிட்ட சொல்வார். என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏது செய்யணும், உன்னை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, உங்களுடைய தாய் தகப்பனமாரை குறித்து, உங்களுடைய பிஸ்னஸை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அவரை கேட்கும்போது உங்கள்கிட்ட சொல்லுவார். அவர் எப்போவுமே சொல்ல ரெடி, கேட்க தான் நம்ம ரெடியாக கிடையாது. நம்ம மீதி எல்லாத்தையுமே கேட்குறத நிப்பாட்டிடுவோம். நம்ம அமைதியாக ஒரு ரூமில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் பேசுவார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம்னாலே பேசுவார். அதை தான் செய்யணும். நமக்கு என்று நியமித்திருக்கிறது எதுவோ அதை செய்யும்படியாக தேவன் இன்றைக்கி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தவங்களுடைய ட்ராக்கில் நம்ம ஓடக்கூடாது. இல்லாட்டி எனக்குன்னு நான் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதில் நான் செயல்படக்கூடாது. ஆண்டவர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் அதை அறிந்து கொண்டு அதை தான் நம்ம செய்ய வேண்டும். பொதுவான திட்டம் வேறு, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரை குறித்தும் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். திட்டம் இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. அதை கேட்டால் தான் சொல்லுவார். கேட்கணும், போய்
அவர் சொல்ல தான் செய்வார், நம்ம கேட்கவே மாட்டோம். ஆண்டோடைய சத்தம் நம்மளுக்கு கேட்குறதே இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கு ரெடியாக இல்லை. உலகத்தில் அநேக சத்தங்கள் நமக்கு கேட்குறது, தேவன் நமக்கு பேசுகிறது கேட்கல. ஏன்னா அது காத்திருக்கணும், அமைதியாக உட்காந்துருக்கணும். ஒரு சைலண்டான ஒரு இடத்துல அதிகாலை நேரத்தில் போய் உட்காரும்போது அழகாக கேட்கும் அவர் பேசுகிறது. அவர் எப்பொழுதுமே பல விதங்கள்கிட்ட பேசுகிறார், பல விதங்களில் ஆண்டவர் பேசுகிறார். செய்தியின் மூலமாக பேசுகிறார், பாடல் மூலமாக பேசுகிறார், சாட்சியின் மூலமாக பேசுகிறார், ஆராதிக்கும் போது பேசுகிறார், வசனத்தின் மூலமாக பேசுகிறார், இயற்கையின் மூலமாக பேசுகிறார். பல விதங்களில் ஆண்டவர் பேசுவார். அவருக்கெலாம் லிமிட்டே கிடையாது எப்படி பேசணுன்ட்டு. ஆனால் கேட்குறதுக்கு தான் நம்ம ரெடியா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஆண்டவர் பேசுகிறார், அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் சொல்லுவார் உங்களை குறித்தான தேவ திட்டம், தேவ நோக்கம், அவருடைய சித்தம் என்னென்னு கேட்கும்போது அதை சொல்லுவார். அந்த பாதையில் நம்ம நடப்போம். அப்படி நடந்தால் மட்டுமே நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன செஞ்சாலும் நம்ம போக முடியாது. எனவே அதை நம்ம இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் நமக்கு பேசியிருக்கார். எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடுவோம். அதை என்னங்கிறத நம்ம கேட்டுக்கொள்வோம், கேட்டு அந்த பாதையில் நடப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். எங்கள் மீது அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. எங்களை இம்மட்டுமாய் நீர் உயிரோடு வைத்திருப்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் பொதுவான நோக்கத்தையும் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் எங்கள் ஒவ்வொருவரை குறித்தான உம்முடைய அந்த சித்தம், உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம், நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நியமித்திருக்கிற அந்த பாதையிலே நாங்கள் செல்லத்தக்கதாக எங்களோடு கூட நீங்கள் பேசி எங்களுக்கு உதவி செய்ய முடியாத இடத்துல கெஞ்சிரப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த வார்த்தையின்படி இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. டிவியில் பார்த்து கொண்டும் அந்த டிஜிட்டல் மீடியா மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரோடும் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அவர்கள் இன்றோ நாளையோ வரும் நாட்களிலோ உம்முடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது அவர்களை குறித்தான ஒவ்வொருவரை குறித்தான உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக இடத்துல கெஞ்சிரப்பா. பேசுங்க அதை சரியாக அவங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே, அந்த பாதையில் நடக்க அவளுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றியப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் இதுவரை எப்படி வாழ்ந்தோமோ ஆண்டவரே, ஏனோதானோ என்று வாழ்ந்த எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்குறோம். எங்களை மன்னிங்க. இனிமேல் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, உங்களுடைய நாமத்தை பயன்படுத்துங்க. துதி கன மகிமை உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.